ஒரு பத்திரிகையாளனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. காசாவில் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, எல்லாரையும் சுட்டு போட்டுட்டோம் அப்படின்னு பெருமை பொங்க பேசக்கூடிய இஸ்ரேல் ஒரு பக்கம். அதே இஸ்ரேலை ஒரு பத்திரிகைக்காரன் அதிகாரத்தினுடைய பக்கத்தில் நின்று நான் அவனை கேள்வி கேட்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த நாட்டினுடைய வரலாறையும் அந்த நாட்டினுடைய பிரதமரையும் அட்டிச்சு துவச்சு தும்சம் பண்ணக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறி இருக்கு. ஜேர்னலிஸ்ட்னா யார் அப்படிங்கிறத இப்போ தாண்டா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு இஸ்ரேலுக்கு சொல்லக்கூடிய வகையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நெஸ்லே, உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கூட இதனுடைய ப்ராடக்டை நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்க. பிஸ்கட்டில் இருந்து விதவிதமான எல்லா பொருட்கள்லையுமே இவங்க ஜாம்பவான். பட் யானைக்கும் அடிசிருக்கும் அது நடந்திருக்கு. எதனால் டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஜூஸ், நீங்கள் நம்ம கடையில் விற்கக்கூடிய ஜூஸ் இல்லை, JEWS இவங்க தான் ஒட்டுமொத்த உலகத்தையுமே இயக்குறாங்க அப்படின்னு அவங்களையே பெருமையாக பேசிப்பாங்க. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல, திறமையானவங்க தான். அப்படிப்பட்டவங்களுடைய குரூப்பில் இருந்து உலக மக்களுக்கு பெரிய அளவில் நான் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு மெய்ப்பித்து காட்டிய ஒரு நிறுவனம் தான் இந்த நெஸ்லே. உங்கள் வீடுகள்லையும் சரி நம்ம வீடுகள்லையும் சரி இவங்களுடைய பொருட்கள் இல்லாமல் இருக்காது. அது கண்டிப்பாக ஒரு இஸ்ரேலுடைய ப்ராடக்ட் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்குது. மெக்டொனால்டு உள்ளிட்ட ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் எல்லாமே. சரி, இப்போது இந்த நெஸ்லே நிறுவனம் இருக்குல்ல, அதுக்கு பலத்த அடி அப்படிங்கிறாங்க. எதனால் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது 2025 அதனுடைய நிகர லாபத்தில் 17% சரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த செய்தியை பார்க்கும்போது இந்த டேக்ஸ் கட்டாதவங்க, அதே நேரத்தில் ஒரு படம் எடுத்து அது நட்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க, இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியை நாங்கள் தோண்டி எடுப்போம். அந்த வகையில் அவங்கக்கிட்ட இருந்து உண்மையை என்ன அப்படின்னு உலக மக்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணும்போது அதெல்லாம் கருப்பு பணம், அவன்கிட்ட இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு இவ்வளவு நட்டமாயிடுச்சு அப்படின்னு காமிப்பாங்க. சரியா? அந்த மாதிரியான செய்தியோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. இவங்கெல்லாம் திறமையானவன் தோக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு இவங்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக செய்தித்தாள்களில் செய்தியை கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. எது எப்படியோ மொத்தம் 16,000 பேருடைய வேலை போச்சு. சுற்றி முற்றி வந்துட்டாங்களா? ஒரு 16,000 பேரை வேலையை விட்டு தூக்கணும்னா லே ஆஃப் பண்ணணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நான் வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் சொல்ல முடியாது. அந்த 16,000 பேர் போராட்டம் பண்ணுவான். 16,000 குடும்பம் இருக்குது. நெஸ்லே மாதிரியான முன்னணி கம்பெனியினரை இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ அமேசானுக்கு எதிராக எப்படி மக்கள் போர்க்கொடி தூக்குறாங்க, அது மாதிரியான லே ஆஃப் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தை எல்லா கம்பெனியும் சந்திக்கும். ஸோ அதை ஜென்டிலாக எப்படி கிராஸ் பண்ணி போகிறதுன்னு கண்டிப்பாக இந்த கம்பெனி யோசிச்சிருப்பாங்க. நட்டை ஏற்படுது, அப்போது கூடுதலாக உனக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. முதல்ல சம்பளத்தை குறைச்சி பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் வெளியில் தெரியாது. பட் இது இவங்களே கொடுக்கக்கூடிய செய்தியில் அது வெளிச்சமாக இப்போ தெரிய வருது. ஸோ லே ஆஃப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக இப்போது இவ்வளவு பெரிய நாடகம் ஆடுதோ நெஸ்லே அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஒரு மனுஷன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு கெட்டவனும் இருப்பான், ஒரு நல்லவனும் இருப்பான். ஆனால் இவங்க எப்போவுமே கெட்டவனாக தான் இருப்பான், ஏன்னா அவங்க ஜூஸ். ரைட். அடுத்ததா ஜெர்மனி ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. பாலஸ்தீன பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மிக மோசமான செயல்பாடுகளை கண்டித்து அந்நாட்டினோட அனைத்து உறவுகளையும், உறவே வேணாம் போ, எல்லாத்தையும் கட் பண்ணு, வேண்டாம் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறவங்க தான் இந்த ஜெர்மனிக்காரவங்க. பட் ஜெர்மனி சைடில் இருந்து ஹிட்லர் அப்படிங்கிற ஒருத்தர் முளைச்சார். அவர் தான் இந்த யூத இனத்தையே ஒட்டுமொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணார். மிச்ச மீதி நான் இவங்களை விட்டுட்டு போகிறேன், இவங்களை ஏன் கொண்டேன் அப்படிங்கிறத இப்போது இந்த மீதி இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் உனக்கு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஹிட்லர். இப்போது அதே ஜெர்மனியில் இருந்து இஸ்ரேலுக்கு நெகட்டிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளும் இனிமேல் கிடையாது. காரணம் என்னென்னா, பாலஸ்தீனியர்கள் இங்கே அதிகமான பேர் வேலை பார்க்குறாங்க, உனக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு ஜெர்மன் சைடில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம்
யூஎஸ்னுடைய பிரசிடெண்ட் டொனால்டு ட்ரம்ப் சில பேருக்கு கட்டஞ்சரி இல்லைம்பாங்க. இப்போது யூஎஸ்னுடைய பிரசிடெண்ட்டுக்கு கட்டஞ்சரி இல்லை. அவர் எடுத்து வைக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் தோல்வி அடையுது. ஈரானோட நான் போர் பண்ணணும்னு ஆசைப்பட்டார், முடியல. எல்லா நாடுகளுக்கும் டேரிஃப் போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணார். உச்சநீதிமன்றம் தலையில் நங்குன்னு கொட்டி இப்போ நீ போட்ட டேரிஃப் எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணுறேன்ட்டாங்க. இருந்தாலும் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார். எப்படி மறுபடியும் ஈரான் நாட்டில் அண்ட்ரஸ்டாக இருக்குது அந்த நாடு. பாருங்கள், அந்த நாடு ஸ்திரத்தன்மையோடு இல்லை. 32,000 பேர் இது வரைக்கும் கொண்டிருக்காங்க அந்த அரசு என்ன பண்ணால் உனக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். நீ ஐஸ் ப்ரோட்டஸ்ட் நடந்துச்சு, அங்கே ஒரு அம்மா வந்து இறந்து போனாங்களே, அந்த குழந்தையெல்லாம் அனாதையாக்குனியே, அதை பற்றிலாம் கேட்டாங்களா என்ன? எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றிலாம் உலக நாடுகள் பேசினாங்களா என்ன? நீ பதவி விலகணும், உன்னோட பொசிஷனில் இருக்கிற நீ அந்த பொசிஷனுக்கே தகுதி இல்லை அப்படின்னு மக்கள் சொன்னாங்களா என்ன? அதை பற்றிலாம் யாரும் பேசலையே, அமைதியாக தானே இருக்காங்க மற்ற நாடுகள். நீ மட்டும் ஏன் அடுத்தவங்க நாட்டுக்குள்ளே போய் கை வைக்கிற அப்படிங்கிற கொஸ்டின் இயற்கையாக வருமா வராதா? ஸோ 32,000 பேர் அங்கே ஈரானில் இறந்து போயிட்டாங்கன்னு இவர் அழுகிறாராம். சரி, அந்த ஈரான் மேலே இவருக்கு அவ்வளவு நாட்டம். ஈரான் மீது ஒரே ஒரு தாக்குதல் நடத்துவது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு மிகவும் கடினமானதாக இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கை வந்து ஏபி அப்படிங்கிற அந்த நியூஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க. நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நல்லாவே தெரியும், அது அசோசியேட் ப்ரெஸ் அப்படிங்கிற அந்த பத்திரிகை அப்படின்னு. சரி, ஏன்னா ஈரான் வந்து ஒரு முழு அளவிலான மோதலை தவிர்க்க முடியாத வகையில் ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. ஸோ பதிலடியை எதிர்பார்த்து நீ போர் பண்ணுறதுனா பண்ணு, சும்மா நான் வந்து போய் அவங்கள அடிப்பேன், அவங்க திருப்பி அடிக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் இருந்தீங்கன்னா தயவு செய்து உன்னுடைய நாட்டில் நான் பத்திரிக்கை நடத்துகிறேங்கிற பேரில் உனக்கு நல்லது சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு இப்போ அசோசியேட் ப்ரெஸ் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப்புக்கு அறிவுரையாக சொல்கிறாரு. பட்டு ட்ரம்ப் வந்து அதை ஏற்றுக்க மாட்டார். அவர் இஷ்டத்துக்கு தான் அவர் ஒரு விஷயத்தை செய்வார். யார் பாவன் வாட்ட சட்டமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நானும். அதற்கு பிறகு தான் இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி தேடும்போது, ஈரானிய ஆட்சியினுடைய அதிகார அமைப்பை சில மணி நேரத்தில் அகற்றக்கூடிய திறன் அமெரிக்காவுடன் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு விஐபி படத்துலையா, யாரடி நீ மோகினி படத்தில் வந்து தனுஷ் சட்டைக்கிட்டெல்லாம் கழட்டிட்டு வந்து லேப்டாப்பில் கை வச்சு வேமா இரவு பகல் பார்க்குறாம நயன்தாராவுக்காக வேலை பார்க்குறாருல, அந்த மாதிரியான ஒரு காட்சி தான் இவரை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது. ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாட்ட சாட்டமாக இருக்கார். சென்காமில் வேலை பார்க்குறாரு. சென்காம் பற்றி உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய கப்பற்படை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கப்பல்களை அவங்க தான் வந்து கைட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட அந்த சென்காமினுடைய முன்னாள் துணை தளபதி பாப் ஹார்வர்ட் அப்படிங்கிறது தான் இவருடைய பேர். போர் பண்ணுவோம் தலைவரை, வாங்க நாங்கள் ரெடி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப்புக்கு. பார்ப்போம் அதுக்கு ட்ரம்ப் ஓகே சொல்வாரான்னு. ஈரான் வந்து அணுசக்தி வளப்படுத்தலை அனுமதிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை பரிசீலிக்க ட்ரம்ப் தயாராக இருக்கார். நானே இறங்கி வரேன், ஈரான்காரங்க யாரும் வரமாட்டாங்க, கம்யூனிட்டின்னு யாராவது பேச முடியல, ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட தான் பேச முடியுது, உலகத்தில் எல்லா தலைவர்கள்ட்டையும் நான் பேசுகிறேன், கம்யூனி அவர்கள் மட்டும் என்கிட்ட பேசவே மாட்டுறாரு. சரி, நான் யோக்கியம் இல்லைங்கிறத அந்த ஆள் தான் என் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காருன்னு நேரம் ட்ரம்ப்புக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு குண்டு வீச்சுக்கு எந்த வழியையுமே விட்டு வைக்கலை அப்படின்னா, டைரெக்டாக வந்து உன் மேலே வார் தொடுக்காமல் நான் இருக்கணும்னா அதுக்கு நியூக்ளியர் ரிலேட்டடான ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதுக்கு நான் ஓகே சொல்கிறேன், அந்த அளவுக்கு நான் இறங்கி வரேன், ஈரான் அணுகுண்டு வைத்திருக்கலாம் அப்படிங்கிற அனுமதியை கூட நான் உனக்கு தர்றேன் அப்படிங்கிற அளவுக்கு ட்ரம்ப் இப்போ இறங்கி வந்திருக்காரு ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குன்னு அமெரிக்காவினுடைய மூத்த அதிகாரி ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சவுதி கிட்ட அணு ஆயுதம் வைப்பதற்கான வாய்ப்பு இப்போ உருவாயிருக்கு. ஸோ அதை வந்து இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, சவுதி கிட்ட ஒரு நியூக்ளியர் பாம் கொடுத்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாரு. ஸோ ஈரானும் 400 kg யுரேனியம் இருக்குல்ல, அதை சரி ஊட்டி அவங்க நியூக் தயாரிச்சிருக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு ஒரு அச்சம் இருக்குது. அதனால் அதற்கு நானே ஓகே சொல்கிற மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கார். சரி, இப்போ ஒரு முக்கியமான பேட்டி ஒன்று நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவர் யாருன்னா டக்கர் கால்சன் அப்படிங்கிற பத்திரிகையாளர். அவர் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஒரு நபர்கிட்ட பேட்டி எடுக்கிறார். அது இந்த இன்டர்வியூ இன்னைக்கு ட்விட்டர் முழுவதும் பெரிய அளவில் ஆளுமை செலுத்திக்கிட்டு இருக்கு. டக்கர் கால்சன்ங்கிறது பத்திரிகையாளர் நான் சொல்லிட்டேன். பட் இவர் யாரு, இவர் ஏன் இவரை இன்டர்வியூ எடுக்கிறாருன்னா, இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹபி அப்படிங்கிறது தான் இவருடைய பெயர். இவர் ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொடுக்குறார். இவரை ஏன் இப்போ பத்திரிகையாளர் டக்கர் கால்சன் பேட்டி எடுக்கிறாருன்னா,
இந்த டக்கர் கால்சனுக்கு இஸ்ரேலுடைய ஏர்போர்ட்டில் ஒரு பயங்கர நெருக்கடி கொடுத்தாங்க இஸ்ரேலுடைய IDF வீரர்கள். தொடர்ச்சியாக அவருடைய பாஸ்போர்ட்டை பிடுங்கினாங்க, அவர் எடுத்த இன்டர்வியூவை தட்டி பறிச்சாங்க, கார்டெல்லாம் பிடுங்கிட்டாங்க. ஸோ ஒரு பத்திரிகையாளனுக்கு இது மிகப்பெரிய கௌரவ குறைச்சலாக அவன் பார்ப்போம். அந்த வகையில் டக்கர் கால்சன் இந்த நபரை பேட்டி எடுத்து தோலை உரித்து தொங்க விட்டார். அதில் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாவுக்கு தெரியாமலா என்னையெல்லாம் செக் பண்ணீங்க நீங்கள் அப்படிங்கிறது இவருக்குள்ளே இருக்கும். அதனால் பிரதமர் நெதன்யாவு நிஜமாவே ஜூஸ் தானா, அவர் யூதர் தானா அப்படிங்கிற கொஸ்டின் வைக்கிறார். பதிலுக்கு இந்த முட்டாப்பை என்ன பண்ணியிருக்கான், நெதன்யாகுவினுடைய குடும்பம் நீங்கள் இஸ்ரேலே கிடையாதவங்க, அவங்க போலந்து நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க மூதாதையர்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு உளறி கொட்டியிருக்கான். இது நெதன்யாவுக்கு இப்போ பயங்கர பேக் ஃபயரில் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த இடத்துல ரொம்ப சாணக்கியத்தனமான சில கேள்விகள் அப்படிம்பாங்க. அதை டக்கர் கால்சன் சூப்பராக கேட்டிருக்காரு. இன்னும் நிறையா கேள்விகள் கேட்டிருக்காரு. அதை பூரா நான் உங்களுக்கு வரிசைப்படுத்தி காமிச்சேன் அப்படின்னா ஷாக் ஆகிடுவீங்க. அதாவது இஸ்ரேல் என்ன செய்து தெரியுமா, அவங்க காசாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஃபோனுக்கு பேஜர் செய்தியை மக்களுக்கு எந்த இடத்துல அட்டாக் பண்ணுறோம் அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே அறிவிச்சிருவாங்க. அந்த இடத்துல இருந்து முடிஞ்சளவு மக்கள் கூட்டத்தை அப்புறப்படுத்திடுவாங்க. கொஞ்சம் மக்கள் ஒரு 10லேருந்து ஒரு 12 பேர் அந்த இடத்துல இறந்த மாதிரி காமிப்பாங்க அப்படின்னு ஒரு சொல்கிறார். இது உண்மையா பொய்யான்னு தெரில. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய அந்த பங்கர் இருக்குல்ல, எந்த இடத்துல இருந்து பைப்லைன்லாம் போட்டிருக்காங்கங்கிறது அமெரிக்காவினுடைய சேட்டலைட்டுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் ஹமாஸ் முழுமையாக அழிக்காமல் இருக்காங்கன்னா ஹமாஸினுடைய உதவி என்னைக்கு இருந்தாலும் அமெரிக்காவுக்கு தேவை அப்படின்னு இவர் சொல்கிறார். கடைசியில் லாக் பண்ணுறாரு டக்கர் கால்சன். இது எல்லாம் இஸ்ரேல் செய்கிற மாதிரி தெரியலையே, அமெரிக்கா தான் செய்தா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு இவர். யார்? இந்த ஹப்பி அப்படிங்கிற நபர். ஸோ இது எல்லாமே செட்டப், ஒரு நாடகம் மாதிரி தெரியுது அப்படிங்கிறத டக்கர் கால்சன் கடைசியாக ஒரு ஃப்ரேம் பண்ணி கொண்டு வர்றாரு. அடுத்ததா, இஸ்ரேலுடைய கிறிஸ்தவ மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வருதா அப்படிங்கிற கொஸ்டின். இஸ்ரேல் நிலத்தில் யாருக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற கேள்வி. 9/11 இருக்குல்ல, அந்த அட்டாக்கில் அதில் எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் கூட ஒரு வார்த்தை இருக்குது, உண்மையான விமானி எங்கே அப்படிங்கிற கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலும் இந்த இன்டர்வியூவில் இருக்குது. வெள்ளை மாளிகைக்கு நெதன்யாகுவினுடைய அடிக்கடி வருகை இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? இஸ்ரேல் திருடிய அணு ஆயுதங்களுடைய லிஸ்ட் சொல்லுங்க. அடுத்து, இஸ்ரேல் இலவச கருக்கலைப்புகளை வழங்குவதில் ஹப்பி நீங்க சம்மதம் தெரிவிச்சதா சொல்றாங்களே உண்மையா அப்படின்னா, அப்ப கருக்கலைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே அதிகமான அளவில் நடந்திருக்குங்கிறத ஹப்பியினுடைய வாயிலிருந்தே உண்மையை ஒத்துக்க வச்சிருக்காரு. அதுதான் ஜேர்னலிஸ்ட். ஈரானோட நான் போறேன், எத்தனை அமெரிக்கர்கள் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி. முழுக்க இஸ்ரேலில் கிறிஸ்தவர்களுக்கு பெரிய அளவில் ஆபத்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல டக்கர் கால்சன் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செய்கிறாரு. ரெண்டாவது, கத்தாரில் இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படிங்கிறத பற்றிய கேள்விகளையும் அவர் முன்னிலைப்படுத்தினார். ஈராக் மீதான போர் உண்மையிலேயே 9/11 பற்றி இருந்ததா, இல்லை இஸ்ரேலுடைய சாகசம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. ஈரானுடான அமெரிக்க பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேல் தான் நாசமாக்குது அப்படின்னு ஹபி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒத்துக்கிட்டது. காசாவில் இஸ்ரேல் எத்தனை பத்திரிகையாளர்களை கொண்டிருக்குங்கிற லிஸ்ட்டு தெரியுமா? பத்திரிகையாளர்களை கொண்டிருக்காங்க, ஆனால் லிஸ்ட்டு என்னன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு எஸ்கேப் ஆகிறாராம், பதில் சொல்லி மாட்டிக்கிட்டாரு. கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுவது குறித்து ஹபி கவலைப்படுகிறாரா இல்லையா அப்படின்னு. அப்போது ஆமாம் நான் கவலைப்படுறேன் அப்படின்னா அந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் துன்பப்பட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தமாயிரும். இங்கே இஸ்ரேலில் இவ்வளவு விஷயங்களையும் தோண்டி எடுத்து ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து எல்லாத்தையும் வாங்கியிருக்காரு உண்மையை. அந்த அளவுக்கு டக்கர் கால்சன் திறமையான பத்திரிகையாளர். ஹண்டாலா அப்படின்னு சொல்லிட்டு ஈரானிய ஹேக்கர் குழு ஒன்று, ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய இஸ்ரேலுக்கு சாத்தியமான இலக்கு நிலைகளின் பட்டியலை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட் தான் இது. அதாவது ஈரானிய ஹேக்கர் குழு ஒரு முக்கியமான பிளேஸ், இஸ்ரேலி கம்பெனி ஆஃபீஸ் இன் UAE, அங்கே எந்தெந்த இடத்தெல்லாம் தாக்க போகிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான சேட்டலைட் இமேஜை வெளியிட்டிருக்காங்க. ஸோ லொக்கேஷனை சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்களை பூரா வெளியேற்றுறதுக்கு இப்போ அபுதாபிக்கு ஈஸி இல்லையா, அதுதான் வெளியேறு. ஸோ இப்படி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள்.
வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.